அவருடைய நிகழ்வு சொல்லும்போது அவரை குறித்து ஒரு சிறிய இதாக லைனையால் சென்ற ஒரு இதை படிச்சிடுறேன். அனாதையாய் அறிகுறியற்று அனுபவமின்றி அக்கறையில் அயன்று அணுவென அயற்சியில் நின்ற அவனை அளவிலா அருளூட்டி அந்தத்தில் அமர்ந்து அப்பனாய் அம்மையாய் அனுதினமும் அனுகூலம் செய்யும் அவன் சிவன். அதாவது கேவல நிலையில் குறிக்கோளின்றி முற்றறிவு பெறும் அனுபவமின்றி பாசத்தினோடு வலுவிழந்து மிக குறைந்த பக்குவ நிலையில் அயற்சியோடு இருந்த சந்தானத்தை அளவிலா அருளூட்டி அந்தத்தில் அமர்ந்து அப்பனாய் அம்மையாய் அனுதினமும் அனுகூலம் செய்யும் அவன் சிவன். ஐயா சந்தனம் ஐயா, உங்களை குறித்து ஒரு சிறிய அறிமுக உரை கொடுத்துவிட்டு உங்கள் சக்தி வேதம் என்ற உங்களுடைய உரையை தொடங்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா. இது வந்து லயன் ஐயா வந்து என்னோட இன்ட்ரோவுக்கு கேட்டார். நான் நேற்று இரவு எப்படி இந்த ஒவ்வொரு தளத்திலும் நம்ம வந்து ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம் இல்லைங்களா? இப்போ நம்ம ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் போனால் நம்ம வி ஆர் அ பேரண்ட். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம சிவசிந்தனை செய்கிறோம். சிவசிந்தனையில் என்னுடைய அறிவு வந்து ரொம்ப குறைவு இங்கே இருக்கவங்களோட. ஸோ அதனால் வந்து என்னுடைய அனுபவம், அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து சிவனை எப்படி பார்க்குறேன், அதை வந்து இந்த தளத்தில் வந்து நான் இது வந்து எழுதினேன். இதில் எழுதும்போது நான் வந்து எனக்கு என்ன தோணுச்சோ அந்த சத்தியபதத்தின் தலைப்பில் அதை வந்து இந்த செய்யுளை எழுதி லாயனாக காமிச்சேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து இதுதான் நம்ம சத்தியபேதம்ன்றது. என்னென்னா, நீங்கள் சினிமா பாட்டு கேட்டிருப்பீங்க, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு. அது வந்து 100க்கு 100 உண்மை. ஏன்னாக்கா நம்ம வந்து முதல் உற்பவம் பெறுவதற்கு முன்பு நம்ம வந்து கேவல ஆன்மாவாக இருந்தோம். நம்ம அப்போ வந்து நமக்கு வந்து இயற்கையிலே ஒரு அறிவு, இயற்கையிலே நம்ம வந்து அறிவு பொருள். ஆனால் நம்மளுடைய அறிவு வந்து முற்றறிவு கிடையாது. பதிக்கு மட்டுமே முற்றறிவு. பதி பசு பாசம் என பகர்மொன்று பதியினில் போல் பசு பாசம் அனாதி. ஸோ அப்படி பார்க்கும்போது பதியை போல நம்ம பதியும் பசுவும் அறிவு பொருள், பாசம் ஜடப்பொருள். ஆனால் பதி முற்றறிவு, பசு சிற்றறிவு. ஸோ நம்ம வந்து கேவல நிலையில் இருக்கும்போது நமக்கு அறிவு உண்டு. ஆனால் நம்ம வந்து பாசத்தின் பக்கம் சாய்ந்து நம்ம மலத்தோடு கலந்து இருக்கிறதுனால, சிவத்தோடு கலக்காமல் மலத்தோடு கலக்கிறதுனால நம்ம வந்து அறிவு வந்து மட்டுப்பட்டிருக்கு. அது அறிவு இல்லாமல் இல்லை, அறிவு இருக்குது. ஆனால் அந்த அறிவு வந்து மறைஞ்சிருக்கு ஆணவத்தினால. அப்போது ஒரு நமக்கு உடல் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய முற்பிறவில் நம்ம செய்த கர்மத்தை வைத்து தான் நம்மளோட உடல் அமையுது. அப்படி பார்க்கும்போது முதல் நம்மளுக்கு வந்து உடல் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த படைப்பு பண்ணும்போது நம்ம எந்த கர்மத்தை வைத்து அவர் கொடுப்பார் ஆண்டவன்? ஏன்னா நமக்கு இப்போ தான் முதல் உடலை கொடுக்க போகிறாரு. அப்போ பார்க்கும்போது மூலக்கண்மன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிறவி வந்தால் தான் கண்மத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். பிறவி எழுதும்போது மூலக்கண்மம். அது எப்படின்னா, இயற்கையாகவே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வெவ்வேறு அறிவு தன்மை இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் ஒரே அறிவு தான். எல்லா ஆன்மாவும் முற்றறிவு பெறுவதற்கு தகுதியான பொருள் தான். ஆனால் அது எந்த அளவுக்கு ஆணவத்தோடு கலந்துருக்கு, அதை பொறுத்து அதோட அறிவு நிலை வேறுபட்டிருக்கு. ஸோ இந்த அறிவு நிலை ஏற்றத்தாழ்வு தான் மூலக்கர்மம். ஸோ முதல் உற்பவம் கொடுக்கும்போது அவர் வந்து சூக்கும உடலை கொடுக்குறாரு. இந்த சூக்கும உடல் எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி கொடுக்குறாரு. அதனால தான் வந்து எல்லா உயிருக்கும் ஒரு
அது என்னங்க திருக்குறள் வந்து பிரணவனைய எல்லா உயிருக்கும் எல்லா உயிரும் வந்து ஒரே அளவுன்னு சொல்லிட்டு பிறப்புக்கும் எல்லா ஆ உயிர்க்கும். சாரிங்க நன்றிங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர் சொல்றது வந்து இதுதான். முதல் உற்பவம் வந்து சூக்குமாபாடி கொடுக்கும்போது எல்லா உயிருக்கும் சமமாக கொடுக்குறாரு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த இந்த 4 அந்தக்கரணங்களும் எல்லா உயிருக்கும் சம அளவு கொடுக்குறாரு. புனர் உற்பவம் அதாவது வந்து தூள உடம்பு கொடுக்கும்போது அந்தந்த ஆன்மாவின் அந்த மூலக்கண்மத்தின் பொறுத்து வெவ்வேறு உடலாக கொடுக்குறாரு. இப்போ சிவன் வந்து சொரூப சிவன் எதையும் பண்ணும்போது அவர் வந்து எந்த இடத்துலையும் எங்கேயும் போக மாட்டார். அவர் அங்கே தான் இருப்பார். அவர் எங்கேயும் கலந்துருக்கிறாரு. அவர் வந்து நமக்கு கொடுக்குற இந்த சந்தானத்துக்கு இந்த உடலை கொடுக்கணும், சந்தானத்தோட மூலக்கண்மம் இப்படி இருக்கு, அவருக்கு வந்து சுத்தமாக அறிவே இல்லை, அந்த ஆன்மாவுக்கு சுத்தமாக அறிவே இல்லை. அந்த ஆன்மாவுக்கு வந்து முதல்ல வந்து தொடுதல் உணர்வு தெரியணும், தொடுதல் அனுபவம் கிடைக்கணும். அப்படின்னா அந்த ஆன்மாவை வந்து புல்லாக பிறக்க வைக்கிறாரு. புல்லாக பிறக்க வச்சா உங்களுக்கு தொடுதல் உணர்வு மட்டும்தான் உண்டு, ஓரறிவு தான். அந்த ஓரறிவு அந்த அனுபவத்தினால தான் உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்க்க முடியும். இப்போது நான் வந்து சக்கரை பொங்கல் இனிக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னால் அது உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதே நீங்கள் அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்ட பிறகு தான் இனிப்புனா இதுதான் சந்தானம் சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு அனுபவத்தின் மூலமாகத்தான் நீங்கள் அறிவை வந்து வளர்க்க முடியும். அறிவை வளர்க்குதுன்றது வந்து நீங்கள் வந்து அறிவு வந்து வளரலை, அறிவு வந்து அந்த ஆணவத்திலிருந்து விலகி போகுது, அதோட உண்மை தன்மைக்கு போகுது. அதுதான் வந்து இங்கே அறிவுன்றது. அது வந்து இங்கிலீஷில் வந்து சைக்கோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். தட் இஸ் உங்களுக்கு அறிவு அப்படியே தான் இருக்குது. அது வந்து அதுக்கு வந்து இட் இஸ் நாட், யூ ஆர் நாட் ஆடிங் மோர் நாலேஜ், யூ ஆர் நாட் ஆடிங் மோர் என்னது இன்டெலிஜென்ஸ். யுவர் இன்டெலிஜென்ஸ் இஸ் பியூர், இட்ஸ் ஃபுல். ஆனால் எந்த அளவுக்கு ஆணவம் மறைச்சிருக்கோ அந்த அளவுக்கு அறிவு மட்டும் தெரியுது, அவ்வளோதானே தவிர. ஆனால் அந்த ஆணவத்தை விளக்குறது தான் அந்த அறிவு வளர்ச்சின்றது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா அதுக்கு வந்து தொடுதல்னா என்னன்னே தெரியாது, அதுக்கு வந்து புல்லாக பிறக்க வைத்து அந்த தொடுதல் உணர்வை உணர்த்தி அந்த தொடுதல் உணர்வுனா என்னன்னு சொல்லிட்டு அந்த அறிவை வளர்க்குறாரு. ஸோ இப்படி வளர்க்கும்போது இப்போது சிவனை நேராக வந்து செய்கிறது கிடையாது, அம்மையே வந்து நேராக வந்து செய்கிறது கிடையாது. ஆனால் சிவன் வந்து சங்கல்பம் செய்கிறார். இந்த சந்தானம் என்ற ஆன்மாவுக்கு, கேவலனில் இருக்க ஆன்மாவுக்கு நான் வந்து புல்லாக பிறக்க வைக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறாரு. அந்த சங்கல்பத்தை செயல்படுத்துறது வந்து சக்தி. அந்த சக்தியும் வந்து இடம் பெயர்தானா கிடையாது. சக்தியை வந்து அது வந்து செயல்படுவது. இதாவது எப்படின்னாக்கா, சூரியன் இருக்குது, ஓகே. இப்போ நம்ம சூரியன் இருக்குது நம்ம எப்படி சொல்கிறோம்? அந்த சூரியனிலிருந்து வர கதிர்களை வச்சு தான் சூரியன் இங்கே இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சூரியன் வந்து அது வந்து இடம் பெயரில் அங்கே தான் இருக்குது. அது இருக்குது என்று அதோட பலன்களை அதோட கதிர்கள் மூலயமா தான் நமக்கு கொடுக்குது. சூரியன் வந்து இங்கே பூமியில் இறங்கி வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்கறது இல்லை. சூரியன் அங்கேயே இருக்குது. அந்த கதிர்கள் வந்து நம்ம தொட்டு நமக்கு வந்து நன்மைகள் கொடுக்குது. அது மாதிரி தான் சூரியன் இங்கே வந்து சிவன் அப்பன், அந்த கதிர்கள் தான் அம்மை. ஸோ இந்த அம்மை சக்தியானது நேரடியாக வருதுன்னா வராது. சக்தியானது அது பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் இவங்க மூலயமாக ஆக்கல், காத்தல், ஒடுக்கல், அப்புறம் அந்த திரோதன சக்தியாக மறைத்தல், அதுக்கப்புறம் அருளல், இதுதான் வந்து சக்தி பண்ணுறான். இப்போ சக்தியும் வந்து ஒரு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் மாதிரி வச்சுக்கங்களேன். இப்போ சிவன் சிஇஓ மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அவங்க கீழே வந்து மார்க்கெட்டிங் இருப்பாங்க, அப்புறம் ஆப்ரேஷனல் இது ஃப்ளோர் மேனேஜர் இருப்பார். அவங்க மூலயமா வந்து மற்ற விஷயங்களை வந்து செய்கிறாங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தின் மூலமாக நமக்கு வந்து அருளல்ல செய்கிறாங்க. ஸோ சிவன் அருளல் செய்யணும்னு நினைச்சதுனால தான் இத்தனை நடக்குது. இது வந்து சக்தி மூலயமா நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோம். இப்போ நம்ம அப்பா வந்து கல்ஃப் கண்ட்ரியில் போயிட்டு பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புகிறாரு. ஆனால் அப்பா வந்து நம்ம நேராக வந்து நம்மளுக்கு ஊட்டி விடலை, அம்மா தான் அதை ஊட்டி ஊட்டி விட்டுறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா தான். ஸோ நம்ம அம்மாவுக்கு தான் நம்மளோட பாசம் வந்து நமக்கு அம்மா கிட்ட தான் டைரெக்டாக வருது. அப்பா வந்து கல்ஃபில் உட்காந்துட்டு காசு சம்பாதிச்சு அனுப்புகிறாரு. இப்போது அப்பாவும் நம்மளுடைய நன்மைக்கு தான் உழைக்கிறாரு, அம்மாவும் வந்து நமக்கு ஊட்டி விடுறாங்க, நம்ம நன்மைக்கு தான் உழைக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சது வந்து அம்மை தான். அதே மாதிரி நமக்கு இங்கே தெரியுது சக்தி தான். நமக்கு வந்து இந்த சக்தி பேதம் மூலயமா திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அம்மை நமக்கு எப்படிலாம் நம்மளுக்கு வந்து செய்கிறாங்க, நம்ம நன்மை செய்கிறாங்க. இந்த 5 தொழிலும் வந்து இந்த சக்தி பேதத்தில் தான் திருமூலர் சொல்கிறாரு. அது வந்து ஆக்கல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல். இப்போது இந்த 5 தொழிலை வந்து அப்பன் செய்வதற்கு காரணம் என்னென்னா, அவர் விருப்பப்படுறது எல்லாமே அருளல் மட்டுமே. அருளல் என்னென்னா, எந்த அறிவை வந்து ஆணவம் மறைச்சிருக்கு, அந்த ஆணவத்தை எடுக்கணும், அதை விளக்கணும். விளக்கி அந்த அறிவை, அந்த ஆன்மாவை சிவத்தோட கலக்கணும். இதுதான் வந்து சிவன் ஆசைப்படுறார். எல்லா ஆன்மாவுக்கும் சிவன் ஆசைப்படுறார். அப்படி ஆசைப்படுற சிவன் அவர் செய்ய நினைக்கிற ஒரே தொழில் அருளல். இந்த அருளல் தொழிலை வந்து இந்த ஆன்மாவை இது கடத்துறதுக்கு இந்த 4 தொழில் செய்ய வேண்டியிருக்கு. இந்த 4 தொழில்கள் அருளல் காரணமாக தான் செய்யப்படுதே தவிர, இவர் வந்து 5 தொழில் நான் பண்ணணும்னா வந்து சிவன் ஆசைப்படலை. அவர் ஆசைப்பட்டது வந்து அருளல். இந்த ஆன்மாவை எப்படியாவது கரை சேர்த்து என்னோட வந்து சேர்க்க வைக்கணும். அதை வந்து இப்போது வந்து ஜி பூம்பா எல்லா ஆன்மாவும் வந்து சிவனோட சேர்ந்துருங்க அப்படின்னு பண்ண முடியாது. ஏன்னாக்கா அந்த அந்த டாஸ்கை வந்து அந்த அறிவை அந்த ஆன்மாவுக்கு முற்றறிவு பெற வைக்கணும். அந்த ஆன்மாவை முற்றறிவு பெற வைக்கிறது ஒரே வழி, அந்த ஆன்மா தான் அந்த அறிவை பெற்று வரணும். சிவன் வந்து அந்த ஆன்மாவை வந்து அறிவு பெற வைக்க முடியாது. அது அறிவு பெற வைக்கிறதுக்கு அந்த வெஹிக்கிள் தான் இந்த 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 பிறவி. இந்த பிறவி கடலை வந்து பல பிறவிகள் எடுத்து அந்த ஆன்மாவை வந்து அந்த அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அறிவை விளக்குறதுனாக்கா திரும்ப சொல்கிறேன், ஆன்மாவை ஆணவத்தை விளக்குறது. ஆணவத்தை விளக்கி அதோட பியூர் ஸ்டேஜுக்கு வந்த உடனே அது வந்து எண் குணங்களை பெற்று சிவனோட சேர்ந்துடுறது. இதை செய்யறதுக்கு அவர் வந்து அவர் வந்து அம்மையோட உதவியை நாடுறாரு. அம்மை நீங்கள் வந்து அதாவது வந்து சூரியன் கதிர் போல ரெண்டுமே ஒன்று தான். அம்மையும் அப்பனும் ஒன்று தான். அது 2 sides ஆஃப் த சேம் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சூரியன் சிவன்னாக்கா அந்த சூரியன் கதிர்கள் வந்து அம்மை. அம்மை மூலயமா நமக்கு வந்து அத்தனை பயன்களும் வருது. இப்போது இந்த அம்மை தான் அந்த 5 தொழிலும் செய்கிறாங்க. 5 தொழில் செய்வதற்கு அவங்க வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் உபயோகப்படுத்திக்கிறாங்க. அவங்களே வந்து திரோதன சக்தியாக இருந்து நம்ம மறைக்கல் தொழிலும் பண்ணிடுறாங்க, அருளும் அவங்களே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சக்தி பேதத்தோட கான்செப்ட். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஐயா. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, என்னால் வந்து எனக்கு தமிழ் புலமை கிடையாது, பிரணவநாயா மாதிரி. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து கோர்வையாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொன்னாக்கா நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றிங்க. நன்றி. மிக்க நன்றி நண்பர் அவர்களே. ஆரம்ப காலத்திலிருந்து கிளப் ஹவுஸில் நண்பர் பயணிக்கின்றார். பல நாடுகளுக்கு சென்றவர். அவருடைய பயோ பிரகாரம் தற்போது ஆஸ்திரேலியாவிலே புதிய என்டர்பிரினராக அக்ரிடெக் பிஸ்னஸ் பண்ணுவதாக அறிகின்றோம். மேலும் பல்வேறு விவாதங்களில் கலந்து கொண்டு அவர் மிக திறமையாக சொல்லாற்றல் மிக்கவர். அடியனுடைய எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து தங்கள் கருத்தை பரிமாறியமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேற யாரேனும் கேள்விகள் இருந்தால் ஐயா கிட்ட கேட்டுக்கலாம். மிக்க நன்றி.
அர்த்தநாரியா? சார் எனக்கு எதுவும் கேள்வி இல்லை சார். யாராவது இருந்தா கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவாங்க, இல்லைன்னா நீங்க சொன்னா நிறைவு பண்ணலாம். நன்றி நன்றிங்க. ஐயா, நீங்க இப்ப சக்தி பேதம் இப்ப நீங்க சொன்ன இது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும், அதாவது இப்போ என்ன சொல்றது, அது ஒரு உயிர் எப்படி அடுத்தடுத்த நிலைகளுக்கு எப்படி செல்றது அப்படிங்கறத நீங்க சொல்ல வந்திருக்கீங்க. அந்த மாதிரி புரிஞ்சிருக்கிறேன். ஆமாம். இப்போ அப்படிதான் வந்து சொல்ல வந்தீங்க. ஒரு ஆன்மா வந்து மூல இயற்கையாகவே கொஞ்சம் ஆணவம் விலகி அறிவில் கொஞ்சம் முதிர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த உயிருக்கு முதல் உடலே வந்து ஒரு மனிதனாக இல்லாட்டி சிவனடியாராக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ எல்லா உயிரும் ஒரே ஐயா ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்ப சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்க. சொன்னது இன்னொரு ஓகே. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, மூலக்கண்மம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ உடல்களை பிறவி கொடுத்து தான் ஒரு ஆன்மாவின் அறிவை வளர்க்க முடியும். இந்த சிற்றறிவான ஆன்மா முற்றறிவு அடைவதற்கு ஒரே வழி இந்த அறிவை அது வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவை பெற்றுக்கொள்ள ஒரே வழி அனுபவம். அனுபவத்தை பெற ஒரே வழி பிறவி. இதனால தான் பிறவிகள் கொடுக்குறாரு. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஐ மீன் தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து சரிதான். ஏன்னா நம்மளுடைய கண்மத்தை பொறுத்து தான் நமக்கு அனுபவங்கள் அமைகின்றன. நமக்கு வந்து ஒரு துயரமான அனுபவம் வரும்போது நம்ம வந்து உடைந்து போயிடுறோம் இல்லைங்களா? ஆனால் உடையிறதுக்கு அங்கே வந்து காரணமே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னா அது இன்பமான அனுபவம் இருந்தாலும் சரி, துன்பமான அனுபவம் சரி, அது நமக்கு பாடம் கற்க வருகின்றது. நமக்கு ஒரு கஷ்டம் வருதுனாலே அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம பார்க்க வேணும். இதில் வந்து மகேந்திரனை வந்து நான் நிறைய பேசியிருக்காரு. ஸோ அவருக்கு அவர் வந்து எல்லாமே என்ன சொல்லுவார்னா, நீங்கள் உங்களுக்கு வர அனுபவத்தை நீங்கள் வந்து பாடமாக எடுத்துக்கணும். நம்ம வந்து ஐயோ எனக்கு மட்டும் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் துவண்டு போயிடுறீங்க. அதுலேருந்து நீங்கள் எதுவுமே கற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் அதே பாவத்தை திரும்பவும் செய்ய உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த அனுபவத்தை கொடுப்பதுக்கு தான் பிறவிகள் கொடுக்குறார். இந்த பிறவியை கொடுத்து உங்களை வந்து கரை சேர்ப்பது அம்மை. அப்பன் வந்து சங்கல்பம் மட்டுமே செய்கிறார். அப்பன் வந்து இந்த சந்தானம் என்ற ஆன்மாவை நீ வந்து கரை சேர்க்க வேண்டும் அப்படின்னு அவர் சங்கல்பம் பண்ணுறாரு. அது செயல்படுத்துவது அம்மை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மை தான். நமக்கு வந்து அப்பன் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அப்பன் வந்து சங்கல்பம் பட்டு இருந்துடுறாரு. அவர் தான் மூல காரணம். ஆனால் நமக்கு வந்து அம்மை தான். இப்போது ஒரு ஒரு இதில் ஒரு பதிகம் ஒன்று பாடுறேன். ஏன்னா அதில் வந்து ரொம்ப இது சம்பந்தமான ஒரு வார்த்தை வருது. முழு பதிகம் பாடிட்டு அந்த அந்த சென்டென்ஸ் மட்டும் சொல்கிறேன். உம்பக்கரசே ஒழிவர நிறைந்த யோகமே உற்றையேன் தனக்கு வம்பனப்பழுத்தென் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருட்டுணிவே சீருடைக்கழலை செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டுன்னை சிக்கன விடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே வினையனேனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாதடியேன் மூத்தரமன்னாய் முழு புழு குரம்பயிர்கிடந்து கடைபடா வண்ணம் காத்தென்னை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாதுன்னை சிக்கன விடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே அம்மையே அப்பா
ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே அருளுடைச் சுடரை அழிந்ததோர் கனியே பெருந்திரள் அருந்தவர்க்கரசே பொருளுடைக் கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தெருளிடத்தடியா சிந்தையிற் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே ஒப்பனுக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீரிலை இயற்கை விழுமிய தளித்ததோர் அன்பே செப்புதற்கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எப்பிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே அறவையேன் மனமே கோயிலா கொண்டான் அளவிலா ஆனந்தம் அருளி பிறவியே அறுத்தென் குடிமுழுதாண்ட பிஞ்சகப் பெரிய எம்பொருளே இரவிலா கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே பாசவேரர்க்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனைக் கருளி பூசனை உகந்தேன் சிந்தையிற் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே யாதும் ஈற்றிலா சித்தனே பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லாம் உயிருமாய்த் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினையே பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே புன்புலால் யாக்கை புரை கனிய பொன்னெடுங்கோயிலாய் புகுந்தென் என்பலாம் உருக்கி எளியாண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காத் தொடக்கலாம் அறுத்த நற்சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. திருச்சிற்றம்பலம். இதில் கழனிக்காட்டுக்கு தாய் போகும்போது அவங்க கை குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போது மரத்தில் தூளியில் குழந்தைய தொங்க வச்சுருவாங்க. அப்போது குழந்தைக்கு பசி வருது, பசி என்ற உணவு வரும் பொழுதே அந்த தாய்க்கு பால் ஊற ஆரம்பிச்சிடும். அப்போ தாய் குழந்தை அழறதுக்கு முன்னாடியே ஓடோடி பால் கொடுத்துருவான். ஸோ பால் நினைந்தூட்டும், அதாவது அந்த குழந்தைக்கு பசி உணர்வு வருவதற்கு முன்னாடியே அவங்க தாய்க்கு பால் ஊறுது. அதனால் அவங்க ஓடி போயிட்டு குழந்தைக்கு அந்த குழந்தை அழறதுக்கு முன்னாடியே பால் கொடுத்துருவாள். ஸோ பால் நிலைந்தூட்டும் தாயினும் சால. ஸோ அந்த தாயை விட நீ எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீயே பரிந்து இந்த பாவிக்கு அருள் புரிகிறாய். இதுதான் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. ஸோ இது நீங்கள் சைவ சித்தாந்தத்தின் படி பார்த்தினாக்கா இது சாத்தியம்.
ஏன் சாத்தியம்னா சிவன் வந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறார். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிட போகுது இல்லைங்களா? ஏன்னா அவர் வந்து உங்களோட உடனாக இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். ஸோ நீங்கள் இது வேணும் நீங்கள் வந்து யோசிக்கும் போதே அது இந்த 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 உயிருக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்து வந்து நம்மளுக்கு அருள் புரிகிறார். ஸோ இதுதான் வந்து அந்த சக்தியோட தன்மை. நமக்கு வந்து பால் நினைந்தோட்டும் தாயினையும் சிறந்து அம்மை வந்து நமக்கு அருள் புரிகிறார். இந்த அருள் புரிவது வந்து இந்த 5 தொழில் புரிந்து நமக்கு தருகிறார். நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றேன் ரத்னமையா. நன்றி நன்றி. வேறு யாரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீர்களா? சார் கேட்க ஓதினது வந்து திருவாசகத்துல பிடித்த 10. வணக்கம் ஐயா, விந்தியகிரி பேசுகிறேன் ஐயா. நீங்கள் புல்லாகின்னு சொன்னீங்கல்ல ஐயா, மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணத்தில் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகி அம்மா அது பொல்லா பூவாய் புழுவாய். அம்மா அது புல்லா அம்மா அது புல்லா இல்லம்மா, பொல்லா வினையன்மா. அது பொல்லாதான் ஐயா பொல்லா சொன்னேன். இல்ல, நீங்க என் காதுல புல்லான்னு கேட்டுச்சு. இல்லை இல்லை, ஐயா வந்து புல்லாகின்னு அவர் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஆமா, அந்த மாணிக்க வாசகர். புல்லாய் போடாய், அதேதான் அதேதான் நீங்க ஆமாங்க, சொல்றது. அதுதான். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமா ஆகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்னு எழுதியிருக்காரு ஐயா. சரிங்க சரிங்கம்மா. அதுல ஒரு சிறப்பு, இந்த மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன்ங்கிறது 32வது வரி. மொத்தம் 95 வரியில 32வது வரி. இதை வச்சுக்கிட்டு மாணிக்க வாசகருடைய வாழ்நாளே 32 வருஷம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரியும் சொல்லுவாங்க. ஒரு விஷயம். இதுல இன்னொரு விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கா, நம்ம ஓதும் போது கவனிக்கிறது இல்லை. ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும், தேவர்களுக்கு கூட மாணிக்க வாசகர் அடைமொழி கொடுக்கல. ஆனா அசுரர்களுக்கு மட்டும் ஒரு அடைமொழி கொடுத்துருப்பாரு. வல்ல அசுரராகி அப்படிங்கிற ஒரு அடைமொழி கொடுத்திருப்பாரு. அந்த வல்லசுரர் அப்படிங்கிற அடைமொழியையும் இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடியதையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு பல விஷயங்கள் புலனாகும். நன்றி. இல்லை, நான் சொன்னது புல் வந்து ஒரு உதாரணத்துக்காக சொன்னோமா. ஏன்னா இப்போ எல்லா சமயங்களிலும் வந்து 3 விதமான நூல்கள் உண்டு. ஓகேங்களா? ஒன்று வந்து புராணம், இன்னொன்று வந்து தத்துவ நூட்கள், இன்னொன்று வந்து புகழ் நூட்கள். இந்த புகழ் நூட்களில் வந்து தத்துவ நூட்கள் சொல்லுவது போல கோர்வையாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அடியார்கள் ஒரு பரவச நிலையில் அது வந்து சிவனே வந்து பாடுற மாதிரி தான். சிவனே அடி எடுத்து கொடுக்குறாரு இல்லைங்களா திருநாவுக்கரசருக்கு. அது மாதிரி அது வந்து அந்த இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். புன்பொலால் யாக்கை புரை கனிய பொன்னிடும் கோயிலா புகுந்தென் என்பலாம் உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த நற்சோதி அப்படின்னா இங்கே வந்து துன்பமேன்னு சொல்கிறாரு, இன்பத்தை விட்டுட்டாரு. இந்த இடத்துல வந்து துன்பமே சொல்லும்போது அது இன்பமும் சேர்த்து வருது. இப்போது நமக்கு வந்து வாழ்க்கையில் துன்பம் மட்டுமா இருக்க இல்லை. அப்போது மாணிக்கவாசகர் வந்து வாழ்க்கையே துன்பம் சொல்லிட்டா நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து புகழ் நூல். இந்த புகழ் நூலில் வந்து நீங்கள் வந்து தத்துவத்தை விளக்கும் நூல் அல்ல இது. இது வந்து சிவனை புகழ்ந்து, அதாவது சிவனோட அனுபவத்தை பெற்ற ஒரு அடியார் அதோட தன்மையை சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து கோர்வையாக லாஜிக்கலாக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் சொல்ல மாட்டாங்க.
அது வந்து முன்னுக்கும் பின்னும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நோக்கம் வந்து சிவன் தன்னுடைய பரவச நிலையை வெ வெளி உலகத்துக்கு சொல்றாரு. அவ்வளோதான். இப்போ இப்போ ப சிவன புகழ்றதுனால சிவனுக்கு எதுவும் பெனிஃபிட்டானா? கிடையாது. ஆனா, அவரு மாணிக்கவாசகர் தன்னுடைய நிலையை அப்படியே பாடலா பாடியிருக்காரு. இப்போ பிறப்பே இறப்பொடு மயக்கான் தொடக்கலாம் அறுத்துன்னு. இதுல வந்து பிறப்பு, இறப்பு மட்டும் சொல்லியிருக்காரு. அ அ அ அப்புறம் வந்து ஒடுக்கல் சொல்லியிருக்காரு. பின்னாடி ஒரு இதுல. அது வந்து ஐந்தொழில்னு சொல்லல அவரு. அப்ப ஐந்தொழில் இல்லையா? 2 தொழில் தானா? அப்படி கிடையாது. ஸோ, அது வந்து நம்ம வந்து அ புகழ்நூல்ல வந்து நம்ம வந்து லிட்டரலா எடுத்துக்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, புல்லாகி, பூடாகி அப்படின்னு சொல்லிட்டு போது, ஓ! இந்த ஆர்டர்லாம் வந்து அ வ இது பிறவிகள் கொடுக்கப்படுது அப்படின்னு நெனச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. இதெல்லாம் அவரு வந்து நான் இதெல்லாம் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு அவரு வந்து சொல்றாரு தவிர, இது எல்லாம் ஆன்மாக்கும் இதே சீக்வென்ஸ்லாம் வருமா உடல்னாக்கா அப்படி கிடையாது. நான் சொன்ன மாரி மூலக்கன்மத்தின் தன்மைக்கு ஏற்ப சில பேருக்கு வந்து அ எடுத்த உடனே முதல் தூள உடம்பே வந்து மனித உடல்ல கூட குடுக்கலாம். அது அது நமக்கு தெரியாது. பட் அந்த கான்செப்ட் தத்துவ நூல் வந்து அ சிவஞான போதம் வந்து தத்துவ நூல். அதுல வந்து நீங்க வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது தமிழ் இலக்கணப்படி அந்த இப்போ நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருமந்திரத்தில வந்து "அன்பே சிவம்" அப்படின்னாக்கா எல்லாம் என்ன சொல்லுவான்? கடவுள்லாம் கிடையாது. நீங்க அன்பா இருந்தா அன்பு தான் கடவுள். அது ஒரு உணர்ச்சி வந்து கடவுளா இருக்க முடியாது. ஆனா, அந்த இடத்துல வந்து நீங்க தமிழ் இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா, "அன்பே சிவம்" அப்படின்னாக்கா, அவரு வந்து உங்களுடைய நீங்க வந்து நம்ப சிவன் மேல வைக்கிறது அன்பு. சிவன் நம்ம மேல வைக்கிறது அருள். புரியுதா உங்களுக்கு? இப்ப அன்பே சிவம். அதாவது வந்து நான் வந்து சிவன் மேல வச்சிருக்க அன்பே, அது அந்த அன்பேனாக்கா அந்த பக்தியே என்ன சிவமாக்கும். சிவமாக்குனா என்ன வந்து சிவனுக்கு போட்டியா ஒரு 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 கடவுளா ஆக்காது. சிவமாக்குனா சிவத்தோட கலந்துரும். ஸோ, அந்த அந்த அன்பே அந்த அந்த விகுதிக்கு அந்த இடத்துல அந்த அந்த அர்த்தம் தான் வரும். நீங்க தமிழ் இலக்கணப்படி அது சரியா வரும். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து அன்பே சிவம் சொல்லிட்டாரு. திருமூலரே சொல்லிட்டாரு. அப்போ வந்து சிவன்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து அன்பு காட்டுறது தான் அந்த அன்பு உணர்வு தான் சிவம். அப்படி திருமூலரே சொல்லிட்டா நம்ம சொல்லி திரிக்கக்கூடாது. என்னங்களா? இப்ப வந்து நாத்திகன் அதான் சொல்லுவான். அன்பே தானே சிவம். இது சிவன்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னுவான். அப்படி கிடையாது. தமிழ் இலக்கணப்படியே அங்க அன்பே சிவம் அப்படின்றது, நான் சிவன் மேல வைக்கிற அன்பு. சிவன் நம்ம மேல அன்பு வைக்க மாட்டார். நம்ம மேல அருள் தான் வைப்பாரு. என்னுடைய அன்பு நான் சிவன் மேல இருக்க அன்பே அப்படின்னும்போது, அந்த அன்பே வந்து அந்த இடத்துல விகுதி வந்து பெருக்கி வருது. அந்த அன்பு பெருக்கி அதாவது நான் வந்து இப்போ வந்து சிவனோட அன்பா இருக்கிறேன். அத வந்து பெருகி, 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 பெருகி என்னுடைய பக்தி அந்த அளவுக்கு போய், நான் அன்பே சிவம் அப்படின்னா, நான் சிவமாகி விடுகிறேன். சிவமாகி விடுகிறேன்னா, சிவத்துக்கு போட்டியா நான் இன்னொரு கடவுளா ஆகல. அந்த சிவத்தோட கலந்து விடுகிறேன். அந்த அந்த இடத்துல தான் வந்து திருமூலர் அங்க சொல்றாரு. ஸோ, இந்த நீங்க வந்து ஒரு தத்துவ நூல்ல வந்து நீங்க வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும் நீங்க வந்து அர்த்தம் கண்டுபிடிக்கலாம். ஆனா, புகழ்நூல்ல அப்படி பண்ணக்கூடாது. புகழ்நூல் வந்து அந்த இடத்துல வந்து அந்த அந்த பரவச நிலையில மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நன்றிங்க. ஐயா நீங்க சொன்னபடி பார்த்தா ஓரறிவு உயிர் புல்லு, இரண்டாவது அறிவு, மூன்றாவது அறிவு, நான்காவது அறிவு, ஐந்தாவது கரெக்ட். அறிவு விலங்குகள், ஆறாவது அறிவு மனிதன், மனிதன் பகுத்தறிவு, கரெக்ட். ஆன்மீக அறிவு, ஞானம் பெறுதல், இந்த மாதிரியும் வரிசையா பார்க்கலாம் இல்லையா? அதுதாங்கம்மா. இப்போ புகழ்நூல்ல நம்ம வந்து தத்துவத்தை தேடக்கூடாது. அந்த புகழ்நூல்ல வந்து இப்போ நான் சொன்ன மாரி, துன்பமே அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்பத்த சொல்லவே இல்ல. அப்போ பிறவியில வந்து துன்பம் மட்டுமா இருக்கான்னா, அப்படி கிடையாது. ஸோ, புகழ்நூல்ல நம்ம தத்துவத்த தேடக்கூடாதுன்னு தான் என்னுடைய அது வந்து அவர் வந்து அ முதல் அறிவு புல்லு, அப்புறம் புழு 2வது வரை அதுக்கு சரியா தான் சொல்லியிருக்காரு. ஆனா, நம்ப அது வந்து சரியா அந்த ஆர்டர் கரெக்ட் நம்ம சொல்லிட்டோம்னா, நம்ம எல்லா இடத்துலயும் வந்து இப்போ இப்போ துன்பமே சொன்னாரு. அப்ப துன்பம் மட்டும் தானே இது பிறவியில இருக்கு. அப்படி நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அதனால வந்து தத்துவத்தை நம்ம புகழ்நூல்ல தேடக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் கிடையாது. நன்றிங்க ஐயா. நீங்க சொன்ன அந்த பாடல் இதாயா, அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார்,
அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருப்பாரே. இப்போ நான் சொன்ன கருத்து வந்து ஃபிட் ஆகுதா பாருங்க. அதாவது வந்து நான் நான் சிவன் மீது வைத்திருக்கும் அன்பே சிவமாகி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ அந்த 4 வரிகளும் அப்படிதானே சொல்லுது. அது வந்து நான் வைக்கிற அன்பு பெருகி 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 சிவமாக நான் மாறுறேன். அப்போ வந்து நான் வந்து சிவத்தை அடைவதற்கு ஒரே வழி சிவன் மேலே நான் வந்து பக்தி கொள்வது. நம்ம வந்து நம்ம சிவன் மேலே வைக்கிறது அன்பு. அது வந்து பக்தின்னு எடுத்துக்கலாம். அதோட இன்னொரு வேர்டு வந்து பக்தி எடுத்துக்கலாம். ஸோ என்னோட பக்தி அதிகமானதான் நான் சிவத்தை அடைய முடியுன்றது அந்த அந்த செயலோட அர்த்தம். உங்களோட விளக்கம் சரிதாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. ஐயா, வேறு யாரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீர்களா? ஐயா சந்தனம் ஐயா, முடிவுரையாக சில வார்த்தைகள் சொல்லிடுங்க, அப்புறம் அடுத்து நிறைய. நன்றிங்க. ஐ மீன் இது வந்து லயன் ஐயா வந்து ஒரு 50வது கேள்வி ஞானத்தில் நீங்கள் என்னை சேர்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் குழுவில். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ டெடிக்கேட்டட் நான் பார்த்ததே கிடையாது யாருமே. அதை வந்து 1062வது நாள் நீங்கள் வந்து அந்த ஒரு இது வந்து ஒரு உண்மையிலேயே பக்குவ நிலையில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய டெடிக்கேஷனை செய்ய முடியும். இது வந்து தவறாமல் காலையில் உங்கள் டைம் 6:30 மணிக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அது வந்து பெரிய விஷயங்க. அது வந்து தட் இஸ் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம மாணிக்க வாசகர்கள்லாம் பார்க்க முடியாது இல்லைங்களா? அது வந்து நாட் பாசிபிள். பட் அந்த அந்த பாதைக்கு சென்று கொண்டிருக்க சில லயன் ஐயா மாதிரி, கிருத்திகா மேடம் மாதிரி, பிரணவன் ஐயா மாதிரி நம்ம வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதே நம்ம செய்த புண்ணியம் தான். என்ன என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. ஸோ ஒருத்தன் வந்து சிவனை பற்றி நினைக்கிறான் என்றாலே சிவன் முடிவு பண்ணிட்டான், ஓகே இந்த ஆன்மா வந்து நம்மளை வந்து நினைக்க சிவ சிந்தனை பெறுவதற்கான பக்குவ நிலை அடைந்தெடுத்துன்னு வந்து சிவன் முடிவு பண்ணதுனால தான் நம்ம சிவனத்தை பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பெரிய சாதனை எதுவும் பண்ணலை. ஆனால் நம்ம வந்து சிவ சிந்தனை செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கனாலே நம்ம வந்து கட்டாயம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த முற்பிறவியில் புண்ணியம் பண்ணியிருக்கின்ற அந்த மினிமம் கேரண்டி நமக்கு உண்டு. இது வந்து மோடி கேரண்டி மாதிரி, இது சிவன் கேரண்டி. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் வந்து நம்ம சிவ சிந்தனை செய்கிறோம் என்றாலே நம்ம வந்து சரியான பாதையில் இருக்கோம், நம்மளுக்கு தெரியுது. இப்போ இது வந்து மற்ற மதத்தின்படி நான் வந்து பெஸ்ட் கிறிஸ்டியன், பெஸ்ட் முஸ்லிம் அப்படிலாம் கிடையாது. இது நம்ம வந்து we have to be humble. ஸோ நம்ம சிவசிந்தனை நம்மளுக்கு வந்து அந்த பாதையில் கொண்டு வந்துட்டார். இப்போ இந்த பாதையில் நம்ம வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்மளால் எவ்வளோ இப்போ பாருங்க, இப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த பிறவியில் நம்ம வந்து முக்தி அடைவதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் குறைவு இல்லைங்களா? ஆனால் நம்ம அந்த பாதையில் வந்து செலுத்தப்பட்டிருக்கோம். நம்ம வந்து முன்னாடி பிறவியில் வந்து சிவசிந்தனை பண்ணோமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரிவில் நம்ம வந்து சிவசிந்தனை பண்ணுறோம்னாக்கா we are on the way to முக்தி. அது மட்டும் கேரண்டீடு. ஸோ we have come long way from இப்போ ஒரு கடவுள்னால என்னன்னு தெரியாத ஒருத்தரை விட we are long way ahead. பட் மாணிக்க வாசகர், திருமூலர் விட நம்ம லாங் வே பிஹைண்ட். அட்லீஸ்ட் we are on the track. அது மட்டும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கட்டாயம் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? 1. 2, நம்ம மட்டும் இல்லை, எல்லா சிவனை நினைக்காத ஆன்மாக்களும் அவங்க ஒவ்வொரு பிறவியிலும் அவங்களுக்கு முன்னேற்றம் மட்டுமே. எந்த ஒரு ஆன்மாவும் இந்த பிறவியில் வந்து பக்குவ நிலையில் பின்னோக்கி போச்சுன்னு எந்த ஆன்மாவும் கிடையாது. எந்த விலங்கும் கிடையாது, எந்த பறவையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ஆன்மாவும் பிறவின்னு எடுத்தாலே
அதுக்கு வந்து அனுபவம் கொடுக்க தான் பிறவியை கொடுக்க போகுது. ஸோ அந்த அனுபவத்தின் மூலம் அறிவு வந்து மேல் நோக்கி போகுமே தவிர பின்னோக்கி போகாது. அது என்னை எடுத்தாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வார்த்தை வரும். அது வந்து ஐ திங்க் திருநாக்கரசு சொல்லுவார் நினைக்கிறேன். எடுத்து அந்த அந்த ஒரு எடுத்துன்ற வார்த்தைக்கு ஐ திங்க் சிவஞான போதில் வரும்னு நினைக்கிறேன். எடுத்து அப்படின்னாலே அவர் வந்து சிவன் வந்து ஒவ்வொரு பிறவிலும் உங்களை எடுத்து விடுறாரு. அதை வந்து ஒரு ஏணியில வந்து ஒரு படியிலேருந்து அடுத்த படிக்கு உங்களை எடுத்து கொண்டு போய் விட்டுறாரு. ஸோ நீங்கள் வந்து மேலே போய்கிட்டு தான் இருக்கிறீங்க. அது மட்டும் நிச்சயம். நம்ம என்ன நமக்கும் சிவசிந்தனை செய்யாதவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, நம்ம வி ஆர் டெஃபினெட்லி அஹெட் ஆஃப் தெம், அவ்வளோதான். ஆனால் அவங்களும் வருவாங்க, இந்த நாளைக்கு வருவாங்க. பட் வி ஆர் அஹெட் ஆஃப் தெம். அதை மட்டும் நம்ம வந்து ஒரு ஒரு குறிக்கோளாக எடுத்துகிட்டு போகலாம். அதை வந்து நீங்கள் வந்து அந்த நாங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு டூ சர்டன், யூ கோயிங் டு அச்சீவ் சர்டன் ரெவென்யூ. ஆனால் அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம அடைய முடியும் அப்படின்றது வந்து நம்மளுடைய தன்முயற்சி தான். நீங்கள் முன்னாடி போகிறீங்களா போகிறீங்க, நீங்கள் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்களா 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்கன்னா அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அது எப்படி பண்ணுறோம், அது வந்து நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணலான்னா இது கன்சிஸ்டன்சி. அதை வந்து நீங்கள் வந்து செய்யும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஒரு வலிமை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து லயனையா செய்கிறாரு. கன்சிஸ்டண்ட்டாக தினமும் இது மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, 6:30 மணிக்கு அது பண்ணுறது வந்து வெரி வெரி அட்மைரபிள் ஐயா. ஆனால் அது என்னால் உண்மையில் அது பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், வெரி வெரி அட்மைரபிள். யூ ஆர் ஆக்சிலரேட்டிங் யுவர் பாத். அதுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. நன்றி நன்றி தந்தன் ஐயா. நீங்கள் சொல்றது முற்றிலும் சரி. அது அவருக்கு அந்த அருளை ஆண்டவன் கொடுத்துருக்கிறான்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமா தொடர்ந்து செய்யறதுல எவ்வளவு சிரமம் இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறவங்களுக்கு நிச்சயம் தெரியும். காலையில எந்திரிச்சோன்னே நம்மளோட ஒரு ஒரு நற்சிந்தனையா ஒரு ஒரு சத்சங்கமா இதுல கலந்துக்கிறதும் இதுல வந்து இதை கேட்கறதுங்கிறதும், இதுக்கப்புறம் நம்ம அவர் யூடியூப்ல போடுறாரு, நம்ம ரீப்ளேல கேட்கலாம் அப்படின்னு இருந்தாலும், காலையில வந்து இப்படி ஒரு லைவா இப்படி கேட்கறதுங்கிறது அன்றைய நாளையே ஒரு மிகச்சிறந்ததா ஆகிறதா தான் நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி கிருத்திகா அம்மாவோட இரவுல கொடுக்குற அந்த அது இப்போ அம்மா நாள் சமயமாக கொடுக்க முடியல. காலையில் இதை கேட்டு நைட் அதை கேட்டு முடிக்கும்போது எந்திரிக்கும் போதும் ஒரு எந்திரிச்சோனையும் ஒரு நற்சிந்தனை, இப்போ தூங்கும்போது ஒரு நற்சிந்தனை, அது அது ஒரு அனுபவமா இருந்தது.